வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு யோக பயிற்சி. தோற்ற பொருட்களை பற்றி அறியும் விஞ்ஞான அறிவோடு தோன்றாத மறைப்பொருட்களாக உள்ள மனம், உயிர், மெய் இம்மூன்றையும் அறிய வேண்டும். இந்த முறையான உள பயிற்சியே அகத்தவம், தியானம்னு சொல்றோம். இது ஒன்றுதான் சிறந்த வழி. இத்தகைய உளப்பயிற்சியினால அறிவானது கூர்மையும் நுண்மையும் அமைதியும் உறுதியும் தெளிவு பெறும். பேரியக்க மண்டலம் முழுவதையும் தனக்குள்ளாக்கி விரிந்து நின்று ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் பெறுகிறது. இதனால எல்லா பொருட்களின் தன்மைகளையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிற உயிர் பெறும் இன்ப துன்ப உணர்வுகளின் தன்மையை ஊடுருவி நின்று அறியும் நுட்பமும் உயிர்கள் மட்டும் துன்பத்தை இயன்றவரை போக்க உதவும். தகைமையும் எவ்வுயிர்க்கும் துன்பம் விளைவிக்காமல் தனது தேவை, விருப்பம் இவற்றை நிறைவு செய்து கொள்ளும் ஒழுக்க பண்பும் இயல்பாக உருவாகிவிடும். எனவே யோக சாதனையால் மனிதன் அறிவிலும் செயலிலும் சிறந்து விளங்க முடியும். இவையெல்லாம் பொதுவாக யோக பயிற்சியினால் மனிதனுக்கு கிடைக்கும் பெரும் பயன்கள். யோகம் அப்படின்னா இணைதல். இணைதல்னா இனிமை காத்தல். அப்போ எவற்றை இணைப்பது, எவற்றில் இனிமை காப்பது? மனித வாழ்க்கை, தனி மனிதன், சமுதாயம், இயற்கை இந்த மூன்றையும் நாம இன்பத்துல நடைபெறுகிறது. தான் என்னும் தனி மனிதனில் உடல், உயிர், மனம் என்னும் இந்த மூன்று இருக்கு. அதுல பரு உடலும் இருக்கு. உயிர் உடலில் ஒடுக்கி நம்மளுக்கு காமிக்குது. மனம்தான் நமக்கு சொல்லுது. அந்த எண்ணமே சொல்லாகவும் செயலாகவும் மலர்கிறது. யோகம்ன்றது 4 வகையில நம்ம பிரிக்கலாம். உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காத்தல், தனக்கும் சமுதாயத்துக்கும் இனிமை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல். இப்போ உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்து உடல் நலம் பெறும். நீண்ட நாள் உயிரும் வாழ காயக்கல்ப பயிற்சி செய்து நாம உயிர் வளம் பெறலாம். உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காக்கனா உயிரின் மீது மனம் வைத்து அகம் நோக்கி தவம் செய்யறது தான் இனிமை காக்கிறது. தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காக்கனா அகத்தாய்வு செய்து அறநெறியில வாழ்ந்து நட்பு நலனும் சமுதாய நலனும் பெறரும். தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காக்கனா இறைநிலையோடு தவத்தை மூலம் ஒன்றி இணைய முழுமை பெற்று முக்தி பெற்று அந்த இறை உணர்வை பெற்ற பின் சமுதாய மக்களுக்கு நம்ம தொண்டாற்றி இன்பம் காண்றோம். இந்த 4 இனிமை காக்கிறதால தான் நம்மளுடைய வாழ்க்கை நெறி யோகம்னு சொல்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.